என்னப்பா அது அதிசய பாம்பை காட்டுறேன்னு ஒரு முளை பாம்பை காட்டுற? என்ன சாமி இது? ஒரு முளை பாம்பு தானே சாதாரணமா சொல்லிட்டீங்க. இது 300 வருஷத்து பாம்பு சாமி. என் பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் உள்ளது. இது 6 அடி பாம்பா இருந்தது. வருஷம் ஏற ஏற ஒரு முளம் ஆயிட்டுது. இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் ஆயிட்டுதுன்னா இது ஒரு சாணம் ஆயிடும். ஆனா ரெக்க முளைச்சிடும். அந்த நேரத்துல நாகரத்தினத்தை கற்கிற சக்தி வந்துடும். அப்படியா? இது எப்படி நாகரத்ன கல்ல கக்கும்? என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? நல்ல பாம்பு வாழும் தெய்வம்னு சொல்லுவாங்க சாமி. இது வரைக்கும் இது யாரையுமே கடிச்சதில்லை சாமி. இல்ல பாரு சாமி, இதுதான் சாமி அந்த நச்சுப்பை. ஆனா அத்தனையும் விஷம் சாமி. இது இப்படியே தீட்டுப்படாம இருந்தா அந்த விஷம் பின்னால நாகரத்னம் மாறிடும் சாமி. உண்மையாவா? உண்மைதான் சாமி. அப்படிப்பட்ட சக்தியை இந்த பாம்புக்கு சாமி கொடுத்திருக்கான் சாமி. ஆனா சாமி, இந்த பாம்பு தன்னுடைய வாழ்நாளில யாரையாவது ஒரு நாளைக்கு தீண்டிட்டுதுன்னா அப்புறம் அந்த நச்சுப்பையில இருக்கக்கூடிய விஷத்துக்கு நாகரத்னமா மாறக்கூடிய சாமி. அதனாலதான் சாமி பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து தலைமுறை தத்துவம் இத பெட்டிக்குள்ள போட்டு பாதுகாத்து வரும். என்னப்பா நம்பவே முடியலையே. நம்பிக்கை தானே சாமி இந்த உலகத்துல முக்கியம். நாளைக்கு உயிரோட இருக்க போறோம்னு நினைச்சுதானே சாமி மனுஷன் நம்பிக்கையில இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்ல சாமி, இந்த நாகரத்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உலகத்தையே காணிக்கையா கொடுத்தா கூட ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க சாமி. ஏறக்குறைய அந்த நாகரத்னத்துடைய சக்தி வரணும்னு நினைச்சா ஒரு வழி இருக்கு. அதுக்கு இந்த சேட்டையா நினைச்சா முடியும். என்னப்பா? எப்படி? உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாதி வைரத்தை என் கையில கொடுத்தீங்கன்னா அதை இந்த பாம்பு விஷப்பைக்குள்ள இந்த அமாவாசை அன்னைக்கு வச்சு தச்சிருவேன். வர அமாவாசைக்கு அதை பிரிச்சு எடுத்தேன்னா அந்த நாகரத்னத்துக்குள்ள சக்தி எல்லாம் இந்த வைரக்கல்லுக்கு வந்துடும். அந்த வைரக்கல்லை எடுத்து உன் கையில மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னா நீ தொட்டதெல்லாம் துலங்கும், உன் கை பட்டதெல்லாம் விளங்கு சாமி. உண்மையாவா? ஆமா சாமி, நான் கும்பிடுற நாகாத்தா சத்தியமா சாமி சொல்றேன். ஆனா ஒண்ணு சாமி, நான் உனக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டா நீ வள்ளுசா எனக்கு ஒரு 1000 கொடுத்துடணும் சாமி. ஓ, 1000 ரூபாய்? என்ன சாமி அப்படி சொல்லிட்ட? உன்ன கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 1000 கொடுக்க கூடாது சாமி. என்ன சாமி, எனக்கு வேண்டியது இல்ல சாமி. எனக்கு ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்கு சாமி, அது கண்ணால வச்சிருக்கிறேன். அதுக்கு ஏன் சாதி இல்லையா திருப்பரங்குன்றத்துல ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன் சாமி. அந்த மாப்பிள்ளை பையன் அந்த பொண்ணுக்காக வருஷம் வம்பெல்லாம் கேட்கறான் சாமி. அதனாலதான் சாமி ஒரு 1000 கேட்கறேன் உங்ககிட்ட. ரொம்ப ரோச்சனை பண்றாரு. அது சரிப்பா, ரூபா பத்தி ஒண்ணுமில்லை நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா 10,000 ரூபாய் விலை உள்ள வைரக்கல்ல நம்மளை நம்பி நம்மளுக்கு எப்படி கொடுக்குது? என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? நான் ஏழைதான் சாமி, ஆனா ஏமாத்துக்காரன் இல்ல சாமி. சாமி, ஆண்டவன் எல்லாத்துக்கும் உருவம் படைச்சிட்டானே, சத்தியத்துக்கு மட்டும் உருவம் படைக்கலையேன்னு நினைச்சியா சாமி? அதான் சாமி இந்த பாம்போட உருவம். அதனாலதான் சாமி நம்ம விட அதிகமான பாம்பு இருந்தாலும் எல்லாருமே பாம்பு கடிச்சு சாகுறது இல்ல சாமி. விதி முடிஞ்சுவேன், அக்கிரமம் பண்ணவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இவங்கள்தான் சாமி பாம்பு கடிக்கும். அது அனாவசியமா யாரையுமே தீண்டாது. அதனாலதான் சிவன் சாமி தன்னுடைய கழுத்திலையும் முருகன் சாமி தன்னுடைய காலையும் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சு நாங்க பிழைப்பு நடத்துறவங்க சாமி. நாங்க ஏமாத்தவே மாட்டோம். இருங்க கற்பா, அது ஒண்ணும் பண்ணாது. அத தீன்றவங்களை தான் தீண்டும். இது சாதாரண பாம்பு இல்ல சாமி. நம்ம அம்மன் கோயில் புத்து இருக்கு பாருங்க, அதுல இருந்து இங்க வந்து வளருது சாமி. எனக்கு மகனுக்கு மகனாவும் தெய்வத்துக்கு தெய்வமாவும் வளருது சாமி. இவன் மேல ஆணையா சொல்றாங்க. கொடுக்கிற வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி, வேற எவன் எடுத்தாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி. இது இவன் மேல சக்தி. நம்ம உன்னை நம்புது. இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஜாதி வைரக்கல் நம்ம உனக்கு கொடுக்குது. நம்ம போயிட்டு வராங்க. போயிட்டு வாங்க. தாயே நாகாத்தா, இந்த சாதாரண வைரக்கல்லு நாகரத்னத்துக்குள்ள சக்தியா மாறி இதை யாரு கையில வச்சுக்கிறானோ அவன் கை பட்டதெல்லாம் விளங்கணும், அவன் தொட்டதெல்லாம் துலங்கணும். மேலும் மேலும் அருள் செய்யணும்மா.
ஏன் கூட எதுவும் இருந்தா மன்னிச்சுக்கலாம். அப்பா, அந்த வைரக்கல் என்னமா ஜொலிக்குது? சும்மா தக 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 தகன்னு கண்ணையே பறிக்கிற மாதிரி இருக்குப்பா. கண்ணாளம் கட்டிக்கலாம்னா முடியுதா? எங்க அப்பா அனது காசு சம்பாதிச்சாதான் கண்ணாளம்னு, என் மச்சான் கருது கண்ணாளம் கட்டிக்கிட்டாதான் காசு சம்பாதிப்பேன்னு. பாவண்டி என் மச்சான் அவங்கிட்ட கொஞ்சம் நடக்கட்டும் நடக்கட்டும். இதையே பெருமிச்சு விடுறா, கொஞ்சம் போறது நானு. மோசம் போயிட்டேனே, சத்தியம் தலைக்கிட்டேனமா, வாக்கு தவறி போச்சே. இனிமே அந்த சேட்டு முகத்துல நான் எப்படி விடுப்பேன்? கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா? இனிமே ஏதுமா அமைதி? எந்த படுபாவையோ அந்த வைரக்கல்ல திட்டு போயிட்டாங்க. நாங்க ஏழைக்குதான். அந்த வைரத்தை நான் மட்டுமில்ல, வேற எவன் திருடனாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொண்டுடுமா என் கருப்பேன்னு உன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப அந்த வைரக்கல் திருடி போயிட்டு என் சத்தியம் தவறி போச்சு. நான் சத்தியம் தவறதுக்கு காரணமா இருந்த அந்த வைரக்கல் எவன் திருடிட்டு போனாரோ அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொல்லு கொல்லு. வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி, வேற எவை எடுத்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி. இது இவன் மேல சத்தியம். வள்ளி, இப்படி சதா அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? செத்து போனவங்க அப்பாவை நினைச்சு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அழுதுகிட்டு இருப்பேன்? அடறது தவிர என்னால வேற ஒண்ணுமே செய்ய முடியல. நீ பரந்த கடல்ல சந்தோஷமா படகுல போயிட்டு இருக்கிறப்போ பாழா போன புயல் காத்துல படகு கவிழ்ந்து போனா அந்த படகுல வந்தவங்க அது என்னவோ அதே மாதிரி நிற்கதியான நிலைமையில தாண்டி நானும் இருக்கேன். அப்படி இல்ல தங்கச்சி, படகு கவிழ்ந்து போச்சேன்னு படகுல வந்தவன் பயந்துட்டான்னா அவனும் கடல்ல முழுகிடுவானே தவிர கரையே சேர முடியாது. அப்படி இல்லாம கண்ணுல கிடைக்கிற கட்டையோ மட்டையோ புடிச்சு நீந்தி கரை சேர்றானே,
அவன் தான்மா தைரியசாலி. ஆமாம்மா வள்ளி, செத்தவன் வாயில மண்ணு, இருக்கிறவன் வாயில சோறுங்கிறதாம்மா உலகம். பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு சாக வேண்டியதுதான். சில பேரு முன்னாடி போயிடுறாங்க, சில பேரு பின்னாடி போறாங்க. ஆக நேரம் தான் கொஞ்சம் வித்தியாசமே தவிர எல்லாரும் மேல போக வேண்டியவங்க தான்மா. கவலைப்படாத, கண்ணை தொடச்சு. இத பாரு வள்ளி, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இனிமே உனக்குன்னு யார் இருக்கா? நீ அழுதா ஆறுதல் சொல்ல, சிரிச்சா உன் கூட சிரிக்க. எங்களை விட்டா உனக்கு வேற யாருமா இருக்கா? நீ தனியா வீட்லயே இருக்கிறதுனாலதான் அடிக்கடி உங்க அப்பாவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. பேசாம எங்களோட வந்துரு. ஆடி பாடி பொழைச்சு 4 கால் சம்பாதிச்சு நம்ம வயிற்ற கழுவிக்கலாம். என்ன சொல்ற வள்ளி? சரின்னு சொல்லுமா. ஓ இஷ்டம். எங்க குலதெய்வமா இருந்து எங்களை காக்கும் நாகதெய்வமே, நாங்க வாழ்ந்த நல்ல வாழ்வு நிலைச்சு நிக்கவும் என்னன்னைக்கு நீடிச்சிருக்கவும் நீதாம்மா அருள் புரியணும். அது அந்த நாகாத்த மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம இருக்கிறத தவிர வேற என்னமா எனக்கு சொல்லுது? அதோ சிவகாமியே வந்துட்டாளே, அவளே கேட்டுறலாம். என்னக்கா, நான் இல்லாதப்போ என்னை பத்தி பலத்த காப்புல இருக்க. உன்னை பத்தி விவாதம் நடக்கலாமா? உனக்கு கூடிய சீக்கிரம் விவாகம் நடக்க போகுது. அதை பத்தி தான் நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னக்கா விளையாடுற? நான் ஏண்டி விளையாட போறேன்? உன் கூட விளையாடுறதுக்கு தான் கூடிய சீக்கிரம் ஒருத்தர் வர போறாரு. பாருங்கம்மா அக்காவை. உண்மைதாமா சிவகாமி, உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்கம்மா. கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? அம்மா சிவகாமி, காய்ச்சி துங்குற கனிய காலத்தோட பறிச்சுட்டாத்தாம்மா மரத்துக்கும் பாரம் குறையும், பழத்துக்கும். அதே மாதிரி வயசு வந்த பண்ண வேலையோட ஒருத்தன் கையில ஒப்படைச்சுட்டாத்தாம்மா பெத்தவங்களுக்கு பாரம் குறையும், பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆமா, பொண்ணுங்க கல்யாணம்னா முதல்ல அப்படித்தான் சொல்லும். மாப்பிள்ளை போட்டோவை காட்டுங்க, சிவகாமி பாக்கட்டும், அப்புறம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. ஆமாங்க சிவகாமி, போட்டோ பாரு. அம்மா சிவகாமி, பாத்துக்கொடி அம்மா உன் வருங்கால கணவரை. ஓகா, உனக்கு எப்பவும் கேளுதான். போட்டோவை பார்த்து உள்ளத்தை இப்படி பறி கொடுத்துட்டீங்க. அவரை நேர பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? சிவகாமியோட நெஞ்சு பட்டக் பட்டக்னு அடிச்சுக்கும். என்ன நீங்க? ஆமா சிவகாமி, அடே அப்பா, அந்த சூட்டும் கோட்டும் கையும் கலையான முகமும் தனக்கு மனைவியா வரப்போறவர் தன் கண் முன்னாடி தென்பட மாட்டாளான்னு அங்கும் இங்கும் குறுகுறு பார்த்த பார்வையும், ஐயோ அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு புரியல. சுருக்கமா சொன்னா நீ நேர்ல பார்த்தாதான் உனக்கு புரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார், இந்த மேரேஜ் இன்விடேஷன் ப்ரூஃப் எல்லாம் வந்திருக்கு. பார்த்து ஓகே பண்ணிட வேண்டியது. எத்தனை டிசைடா? எஸ் சார், இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலேயே இம்பார்ட்டண்டா இருக்கிற பிக் ஷாட்ஸ்ல நீங்க ஒருத்தர். உங்க வீட்டு கல்யாணம்னா கேட்கணுமா சார்? ஓகே ஓகே, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கவா பண்ணிக்கங்க. ஓகே சார். மேனேஜர், ஆபீஸுக்கு தானே வர்றீங்க? ஆமா வாங்க. ஸ்பீக்கிங். ஹலோ செட்டியார், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. வர்ற வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாம் அவசியம் வந்திருந்து வாழ்த்தணும்.
பால் சாப்பிடுங்க. நீ சாப்பிடலையா? நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு தாங்க. நான் சாப்பிட்டு தரேன். எச்சில் ஆயிடாத. இல்லைங்க, கண்ணிரண்டும் எச்சில், கறந்த பால் எச்சில், பிறந்த குழந்தை எச்சில். அதனாலதான் கண்ணை துடைச்சிடுறோம், பாலை காய்ச்சிடுறோம், குழந்தைய கழுவிடுறோம். இது ஒண்ணும் எச்சில் இல்லை. நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கு தாங்க. இதெல்லாம் என்ன பழக்கமோ எனக்கு பிடிக்கல. சுத்த இது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கணவன் சாப்பிட்டு மீதிய மனைவிக்கு கொடுத்து சாப்பிட சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன? கல்யாணம் ஆறதுக்கு முன்னால ஒரு ஆம்பளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அனுபவிக்கிற இன்பமோ துன்பமோ அதுல சரிபாதிய தன்னையே நம்பி வந்திருக்கிற தன் மனைவி அனுபவிக்கணும்னு அந்த கணவன் உள்ளத்துல கடமை உணர்ச்சி உண்டு பண்றதுக்காக ஏற்பட்டதாங்க இந்த பழக்கம். அப்பதான் நல்லதோ கெட்டதோ எது செய்தாலும் அது தன் மனைவியையும் பாதிக்குங்கிற பயம் கணவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும், இல்லைங்களா? அடே அப்பா, நீ வெறும் கோவில் குளத்துக்கு போற பெண்ணுன்னு தான் நினைச்சேன். நீ குடும்பத்துக்கேத்த தத்துவங்களை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா இருங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன கேலி செஞ்சீங்க, அப்புறம் எனக்கு பேசவே வராது. ஆமா, இப்படி பேசியே இந்த இரவை போக்கிடலாம்னு நினைக்கிறியா? பின் என்னங்க செய்யணும் சொல்லுங்க. சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த கலையும் தெரியாதுங்க. பரவாயில்லைங்க, இந்த கலையை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லைங்க. ரொம்ப குறும்புதான், போங்க. சுசாமி, என் கண்ணுல தெரிகிற காதலி உள்ளத்துல உள்ள அன்பை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா?